ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். இந்த உலகத்திலேயே மிக உயரமான சிகரமா கருதப்படுற எவரெஸ்ட்ல இதுவரைக்கும் 7000க்கும் அதிகமான மக்கள் ஏறி இருக்கிறாங்க. ஆனா அதைய விட 2210 மீட்டர் உயரம் கம்மியா இருக்கிற ஒரு மலையோட உச்சிக்கு இதுவரைக்கும் உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதராலையும் கூட ரீச் பண்ணவே முடியல. அதையும் மீறி ஏறவங்களுக்கு உடல்ல பல பாதிப்புகள் ஏற்படுறதா சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு சீக்கிரமே வயசாகிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மலையை முழுசா ஏறி யாரும் உயிரோட திரும்பி வந்ததே கிடையாது. இது மட்டும் கிடையாது, இந்த மலையில யாருமே ஏறக்கூடாதுன்னு சைனா தடையும் விதிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு மர்மங்களும் நிறைஞ்ச அந்த ஒரு மலை சிவன் வாழ்றதா கருதப்படுற மவுண்ட் கைலாஸ் தான். எதனால இதுவரைக்கும் இந்த மலையில ஒருத்தர் கூட ஏற முடியல. அப்படி ஏறினவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் மர்மமான விஷயங்கள் நடக்குது? அப்படின்னா இந்த கைலாய மலையில சிவன் உண்மையிலேயே இருக்கிறாரா, இல்ல இந்த மலையே சிவன் தானா? இந்த மாதிரி பல மர்மமான கேள்விகள் இந்த மலையை சுத்தி இருக்குது. இத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். கைலாஷ் மவுண்டன். இந்த கைலாச மலை இந்துக்களோட மிகப்பெரிய புனித தலமா இருக்குன்னு நம்மள நிறைய பேத்துக்கு தெரியும். ஆனா புத்திசம், ஜெயினிசம், பானிசம்னு இன்னும் 3 மதங்களுக்கும் இது மிகப்பெரிய புனித தலமா இருக்குன்னு நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அது உண்மைதான். அப்படிப்பட்ட இந்த கைலாய மலை எங்க இருக்குன்னா திபெத்தில் இருக்கிற தென்மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. இந்த மலை பல ஆயிரம் ஆண்டுகளா மனிதனோட அறிவுக்கு எட்டாத பல மர்மங்கள் நிறைந்த ஒரு மலையா இருக்குது. நான் முன்பே சொன்ன மாதிரி எப்படி இந்த மலைக்கும் 4 மதங்களுக்கும் தொடர்பு இருக்குதோ, அதே மாதிரி இந்த மலையிலிருந்து 4 நதிகள் உருவாகுது. அந்த 4 நதிகளும் 4 திசையில பயணிக்குது. முதலாவதா சிந்து நதி இந்த மலையிலிருந்து தான் உருவாகுது. அது வடக்கு நோக்கி பாயுது. அதே மாதிரி சட்லஜ் நதியும் இந்த மலையிலிருந்து உருவாகி மேற்கு நோக்கி பாயுது. அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய நதியான பிரம்மபுத்திரா நதி இந்த கைலாச மலையிலிருந்து உருவாகி கிழக்கு நோக்கி பாயுது. அதே மாதிரி தெற்கு நோக்கி பாயிற இன்னொரு நதியும் இங்கிருந்து உருவாகுது. அந்த நதியோட பேரு கர்னாலி ரிவர். இந்த மலை மற்ற மலைகள்ல இருந்து ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கும். இந்த மலை பார்க்கிறதுக்கு பிரமிட் ஷேப்ல இருக்கும். அப்படின்னா உலகத்துல வேற எங்கேயும் பிரமிட் ஷேப்ல மலையே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா அவைகளோட அமைப்பு இயற்கையா இருக்கும். ஆனா இந்த கைலாச மலை அதிலிருந்து ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஏன்னா இது இயற்கையா உருவான மாதிரி இருக்காது. மனிதன் ஒரு பிரமிட உருவாக்குனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அமைப்போட இந்த மலை இருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா இவ்வளவு பெரிய மலைய மனிதன் கண்டிப்பா உருவாக்கி இருக்க முடியாது. அதனால பல பேர் என்ன நம்புறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி தான் இந்த மலைய உருவாக்கி இருக்க முடியும்னு நம்புறாங்க. அப்ப அந்த மிகப்பெரிய சக்திங்கிறது என்ன? அது மட்டும் இல்ல, இந்த மலையில அதிகப்படியான மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கிறதா விஞ்ஞானிகள் கருதுறாங்க. அதனாலேயே இந்த மலையில காம்பஸை யூஸ் பண்ணா அது சரியான திசையை காட்டாது. இந்த கைலாச மலையை முதலா 1926ஆம் ஆண்டு ஹியூஜ் ரட்லேஜ்ங்கிற பிரிட்டனை சேர்ந்த ஒரு மவுண்ட் கிளைமர் இந்த மலையை ஏறதுக்கு முதலா முயற்சி எடுக்கிறாரு. இவரு 8849 மீட்டர் உயரமுள்ள மவுண்ட் எவரெஸ்டையே ஏறினவரு. அதனால அதை விட உயரம் குறைவான வெறும் 6638 மீட்டர் உயரமுள்ள கைலாச மலையை தன்னால எளிதா ஏற முடியும்னு இந்த மனிதர் நம்பி தன்னோட பயணத்தை தொடங்கினாரு. ஆனா நண்பர்கள் எல்லாம் கைலாச மலையை அவ்வளோ எளிதா எடுத்துக்க வேண்டான்னு இவருக்கு எச்சரிக்கையும் விடுத்தாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி இவரு கைலாச மலையை ஏற தொடங்குறாரு. தொடக்கத்துல எல்லாமே நார்மலா தான் போயிருக்குது. ஆனா இந்த மலையை ஏறி அவர்னால பாதி தூரம் கூட கடக்க முடியல. ஏன்னா அவர் ஏறும்போது அவருக்கு அதிகப்படியான மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. அங்க ஆக்சிஜன் குறைவா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த இடத்துல ஆக்சிஜன் தேவைக்கு அதிகமாகவே இருந்திருக்கு. இவ்வளவு சிரமத்தையும் மீறியும் இந்த மலையை தொடர்ந்து அவர் ஏற தொடங்குறாரு. ஆனா கொஞ்ச நேரம் ஏற தொடங்கின உடனேயே அவரோட இதய துடிப்பு அதிகமாகுது. அந்த குளிர்லயும் அவருக்கு வேர்க்க தொடங்குச்சு. அது மட்டும் இல்ல, அவரோட முகமெல்லாம் கருப்பா மாறுச்சு. திடீர்னு அங்க பனிப்பொழிவு அதிகமாச்சு. அதனால அவர்னால தொடர்ந்து மலையேற முடியல. ஆக்சிஜனோட அளவு ரொம்பவுமே குறைவா இருக்கிற எவரெஸ்ட் சிகரத்தையே ஏறின இந்த மனிதர் கைலாச மலையை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாரு. ஏதோ ஒரு சக்தி தன்னை இந்த மலையேற விடாம தடுக்கிறதா நம்பினாரு. மனிதர்களோட கால் தடம் அந்த மலை மேல பதியறத
அந்த சக்தி விரும்பலன்னு அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு மலையிலிருந்து கீழே இறங்க தொடங்குறாரு. அவரு கீழே இறங்க தொடங்கின உடனேயே அவரோட இதய துடிப்பு சீராச்சு. உடனே அவரோட மூச்சு திணறலும் குறைஞ்சது. அதன் பிறகு பல வருடங்கள் கழித்து சைபீரியாவை சேர்ந்த சில மவுண்ட் கிளைம்பர்ஸ் இந்த மலையை ஏறக்கு முயற்சி பண்றாங்க. அப்படி ஏறினவங்களுக்கு உடல்ல பல மர்மமான விஷயங்கள் நடக்க தொடங்குச்சு. அதாவது அவங்களோட முடி வேகமா வளர தொடங்குச்சு, அவங்களோட நகங்களும் வேகமா வளர தொடங்கினதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க முகத்திலையும் சுருக்கங்கள் ஏற்பட்டதா சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, அவங்களுக்கு வேகமா வயசாகிறத அந்த மலை ஏறும்போது அவங்க உணர்றதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மலை ஏறும்போது திடீர்னு அதிகப்படியான பனிப்பொழிவு, மழை, காத்துன்னு கிளைமேட் மாறிக்கிட்டே இருந்ததா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க மலை ஏறும்போது அந்த கைலாச மலையோட உச்சி ஒரு நேரத்துல ஒரு இடத்துலயும் இன்னொரு நேரத்துல வேறொரு இடத்துலயும் மாறி மாறி தோன்றியதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு மர்மமான விஷயம் என்னன்னா, அப்படி ஏறின அந்த சைபீரியாவை சேர்ந்த மவுண்ட் கிளைமர்ஸ் சில வருடங்கள்லயே மர்மமான முறையில வயதாகி இறந்ததாகவும் சொல்லப்படுது. இதனாலேயே அந்த மலையை ஏறணுங்கிற எண்ணத்தை பல பேர் நிறுத்திட்டாங்க. அதன் பிறகு யாருமே இந்த கைலாச மலையை ஏறவும் இல்ல. இந்த மாதிரி பல மர்மமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? சிவன் உண்மையிலேயே அந்த மலையில இருக்கிறாரா, இல்ல அந்த மலையே சிவன் தானா? அதை மெய்ப்பிக்கிற விதமா சில விஷயங்களும் அந்த மலையில இருக்குது. அது என்னன்னா, இந்த மலையோட தெற்கு பகுதியில ஸ்வஸ்திகா சிம்பல் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ஸ்வஸ்திகா சிம்பலை அங்க யாரோ செதுக்கி வச்ச மாதிரி அந்த அமைப்பு அங்க இருக்கிறதா சொல்லப்படுது. இத நார்மலா நம்ம இந்த மலையை பார்க்கும்போது தெரியாது. அதே தெற்கு பகுதியில சூரியன் மறையற நேரத்துல போய் நின்னோம்னா இந்த ஸ்வஸ்திகா சிம்பலை நம்மளால தெளிவா பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இந்த சிம்பல் அங்க நேச்சுரலா உருவானதா, இல்ல இவ்வளவு பெரிய சிம்பலை அந்த இடத்துல யாரு உருவாக்கி இருப்பா? அது மிகப்பெரிய மர்மமாவே இருக்குது. இந்த விஷயம்தான் 4 மதங்கள் இந்த மலையை புனித தலமா கருதப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணியா இருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மலையை நம்ம சேட்டலைட் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த மலையில சிவனோட முகம் செதுக்க வச்ச மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அதையும் மீறி இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கைலாச மலையோட உச்சியில ஓம்ங்கிற சிம்பல் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த எல்லா காரணிகளும் சேர்ந்துதான் இந்த மலையில சிவன் இருக்கிறதா இந்து மக்களால நம்பப்படுது. இத பத்தி ஆராய்ச்சியாளர்கள் ஆராய தொடங்குறாங்க. அப்ப அவங்க ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கைலாச மலைதான் பூமியோட தொப்புள் கொடின்னு சொல்லப்படுது. அது எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, கரெக்டா நார்த் போல்ல இருந்து இந்த மலை அமைஞ்சிருக்கிற இடத்தோட டிஸ்டன்ஸ் 6666 கிலோமீட்டர். அதே மாதிரி சவுத் போல்ல இருந்து இது அமைஞ்சிருக்கிற இடம் வடதுருவத்திலிருந்து டபுள் மடங்கு தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அதாவது 13,332 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இத நாம மனிதனோட தொப்புள் அமைப்போட ஒப்பிடலாம். அதாவது மனிதனோட தொப்புள் மனிதனோட தலைப்பகுதியிலிருந்து இருக்கிற தூரத்தை விட கால் பகுதியிலிருந்து இருக்கிற தூரம் 2 மடங்கா இருக்கும். அதனால தான் இந்த கைலாச மலைய பூமியோட தொப்புள் கொடின்னு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தோட 4 திசைகளும் இங்கதான் சங்கமிக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதனால இங்கிருந்துதான் பஞ்சபூதங்கள் செயல்படுறதா சில பேர் நம்புறாங்க. இந்த காரணங்களாலதான் இங்க காம்பஸ் சரியா வேலை செய்யறது இல்லைன்னு சொல்லப்படுது. இதை தவிர இந்த கைலாச மலை அமைஞ்சிருக்கிற இடத்துல 2 நீர்நிலைகள் இருக்கு. அதுல ஒரு நீர்நிலையோட பேரு பிரம்மஸ்தால். இந்த பிரம்மஸ்தால் இருக்கிற நீர் நல்ல நீரா இருக்குது. அது மட்டும் இல்ல, உலகத்திலேயே மிக உயரத்தில் இருக்கிற நன்னீர் இருக்கிற ஒரு இடம் இதுதான். இதோட அமைப்பு சூரியனோட அமைப்போட ஒத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதனாலேயே இந்த பிரம்மஸ்தால் பாசிட்டிவ் எனர்ஜியோட மைய புள்ளின்னு கருதப்படுது. அதே மாதிரி இந்த பிரம்மஸ்தால் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுல மலையோட அந்த பக்கத்துல ரக்ஷஸ்தால்னு ஒரு நீர்நிலை இருக்கு. இந்த நீர்நிலை பிரம்மஸ்தாலுக்கு நேர் எதிரா இருக்குது. ஏன்னா இந்த நீர்நிலையில் இருக்கிற நீர் முழுவதுமா உப்பு நீரா இருக்குது. அதுவும் இதோட வடிவம் நிலவோட வடிவத்தோட ஒத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதனால இது நெகட்டிவ் எனர்ஜியோட மையப்புள்ளின்னு சொல்லப்படுது. இந்த 2 நீர்நிலைகளுக்கு மத்தியில தான், அதாவது இந்த 2 சக்திகளுக்கு மத்தியில தான் கைலாய மலை அமைஞ்சிருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி சில பேர் இத மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா 1999ஆம் ஆண்டு ரஷ்ய விஞ்ஞானியான டாக்டர் எர்னஸ்ட் முல்டாஷர் இந்த கைலாச மலை இயற்கையிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு மலை கிடையாதுன்னு ஒரு தியரியை முன்வைக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய சக்தியால உருவாக்கப்பட்ட ஒரு மலைன்னு அவர் சொல்றாரு. அதற்கு ஆதாரமா இங்க பல வித்தியாசமான சக்தி வாய்ந்த கதிர்வீச்சுகள் இருக்கிறதாவும் சொல்றாரு. அதனால இந்த இடத்தை அந்த கதிர்வீச்சுகள் ஒரு சூப்பர்
சூப்பர் பவர் சென்டரா மாத்தி இருக்கிறதா அவர் சொல்றாரு. அதே மாதிரி இந்த கைலாச மலைக்கும் ஈஜிப்ட்ல இருக்கிற பிரமிடுக்கும் மெக்சிகோல இருக்கிற டியோடியோகனுக்கும் தொடர்பு இருக்கிறதா இவர் சொல்லியிருக்காரு. ராமாயணத்துல இந்த மலையை பத்தின சில குறிப்புகள் இருக்கிறதாகவும் அதுல இந்த மலையை ஒரு பிரமிடு மலையா குறிப்பிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த மலையை பார்க்க போன சில பேர் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல சில பேர் மன்சூரோவருக்கோ இல்ல கைலாச மலைக்கோ போகும்போது அங்கிருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் எப்போதும் கேட்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அது காதுக்கு பக்கத்துல ஏதோ விமானம் ஓடுற மாதிரி தொடக்கத்துல கேட்கும். இது ஏன் நம்ம உன்னிப்பா கேட்டா நம்மளுக்கு உடுக்கை சத்தமும் பஜனை சத்தத்தையும் நம்மளால கேட்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா இது அந்த மலையில இருக்கிற பனி உருகக்கூடிய சத்தமா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அத அவங்கனால நிரூபிக்க முடியல. பலரோட கூற்றுப்படி இது ஒரு மிகப்பெரிய சக்தியால உருவாக்கப்பட்ட மலைனா அந்த மலையில சிவபெருமான் உண்மையாகவே இருக்காரா? அதனால தான் உலகத்திலேயே மிக உயரமான இடம்னு கருதப்படுற எவரெஸ்ட் மலையில 7000 பேர் ஏற முடிஞ்சாலும் அதை விட உயரம் கம்மியான இந்த கைலாச மலையில ஒரு மனிதரால கூட ஏறி இதோட உச்சியை அடைய முடியலையா? இந்த மாதிரி பல மர்மங்களும் கேள்விகளும் இதுவரைக்கும் விடை தெரியாம அப்படியே இருக்கு. இவ்வளவு மர்மங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்ட இந்த மலை இந்தியர்களாலையும் திபெத்தியர்களாலையும் மிகப்பெரிய புனித தலமா பார்க்கப்படுது. அவங்களோட உணர்வை மதிக்கிற விதமா சைனா இந்த மலை மேல யாருமே ஏறக்கூடாதுன்னு முழுமையா தடை விதிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க கைலாய மலையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே அங்க சிவபெருமான் இருக்கிறாரா? உங்களோட கருத்து என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.